வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு உட்காந்துருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு உட்காந்துருக்கேன். என்னன்னாங்க, இப்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது பட்ட கஷ்டம் சரியான கஷ்டம். வரும்போது நினச்சிக்கிட்டே தான் வந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அப்படியே வரும்போது ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஃபுல்லாக நீங்கள் இது தங்கிக்கோங்க, குளிச்சுக்கோங்க, ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் துவைச்சிக்கோங்க, இங்கே துவைச்சி காய போட்டுக்கோங்க, ஆனால் சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஃபுல்லாக மழை தான். ரயில்வே ஸ்டேஷன்லேயே நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தூங்கி எந்திரிக்கும் போதும் மழை தான், தூங்க போகும்போது மழை தான், ஃபுல்லாக மழை தாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இப்பயும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி தான் திரும்ப இங்கேருந்து நான் எப்படி கிளம்புறேன்னே தெரில. அந்த மாதிரி என்ன பண்ணுறது தெரில. இன்னும் நான் எதுவும் சாப்பிட்ல, நைட்டும் சாப்பிட்ல, மார்னிங்கும் எதுவும் சாப்பிட்ல. ரொம்ப பசிக்குது வேறு, மழை பெஞ்சு வேறு இதாகுது. கொஞ்சம் கூட நிற்குன்னு பார்த்தா நிற்கவே மாட்டேங்குதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பார்க்குறீங்களா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சேம் மழை பெய்கிறதையும் பாருங்கள். அப்படியே நம்ம இதை காமிச்சிட்டு 10 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் மண்டே 10 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். இதுதான் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் உட்காந்துருந்தேன். ஃபுல்லாக இப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றுன்னு தெரில. இது வேறு ட்ரெஸ்ஸு வேறு காயுமான்லேன்னு தெரில, ஜில்லுன்னு வேறு இருக்குது. இங்கே தான் போட்டிருக்கேன், சார்ஜும் இங்கே தான் போட்டு உட்காந்துருந்தேன். ஸோ எப்போ காயின்னு தெரிலைங்க. இன்னும் ஒரு 10 மணிக்கு லைவ் வந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஈஸியாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேங்க. மணி 2:15 ஆச்சு. இங்கே ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு, சரின்ட்டு பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போடுன்னு சொல்லிவிட்டு உட்காந்துருக்கேன். சரியான மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஐயோ, எப்போ ஒரு இடம் சூஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா இப்படி பெஞ்சிக்கிட்டே இருந்தேன். என்னங்க அர்த்தம்? சொதன்னு ஆயிடுச்சு. இங்கே வருங்க, எல்லாத்தையும் சேஃப்டி வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பவர் பேங்க்கு எல்லாமே நனைஞ்சிடாமல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ப்ளாக் பண்ணிடலான்னு பார்த்தா முடியலையே. 2-3 நாள் தொடர்ந்துங்க, கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டேங்குது. தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, எரிச்சலாக இருக்குது. முன்னாடியெல்லாம் மழை வேணாம், மழை எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தா மழை வேணாம்ப்பா, கொஞ்சமாச்சும் வெயில் வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. வெயில் எப்போ தான் அடிக்குமோ, கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் வெயில் அடித்தா கூட போதும், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, வெயிலுக்கு ஏங்க வச்சிருச்சு மழை. பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. மழை பெய்யுது, ஆனால் கொசுவும் கடிக்குது. கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப நேரமாக நானும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். சரி நின்றோம், கொஞ்சமாட்டம் லைட்டாக நின்றோம், கிளம்பிடலான்னு பார்த்தா நிற்க மாட்டேங்குதுங்க. சரி ஓகேங்க, இப்படி நாளைக்கு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. சுத்தமாக காற்றோட மழை வேறு பெய்யுது. பவர் பேங்க் நனையுது. சார்ஜு ஒன்று போயிடுச்சு.
ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பவர் பேங்க் ஒன்று வச்சுருந்தேன் இல்லை, ஸோ அது இருக்குது. சார்ஜர் வந்து கொஞ்சம் நனைஞ்சு இதாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது காய வச்சா சரியாயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்காச்சும் போய் சேரணும். கேரளாவில் 3 நாள் தொடர்ந்து மழை சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போது நாளைக்கு இன்னையோடு முடிஞ்சால் ஓகே தான். நாளைக்கு போய் காட்டிடலாம் அந்த இன்ட்ரெஸ்டான பிளேஸை. ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் போயிட்டுருக்கோம். டே 1 கன்னியாகுமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் 34th டே வரைக்கும் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மழை நின்னா நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தா அப்படியாது. சரி, ஓகே. எனிவே vlogனா அப்படி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய், நன்றி.